ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இதோட யுத்தம் பின்புலம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இது ஒரு வல்லாதிக்க நாடான அமெரிக்காவின் ஏதாச்சிகார சக்தி இன்றைக்கு பல்வேறு வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய நிகழ்வாகத்தான் பார்க்குறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி அந்த நாடுகளை தனது வசமாக்கி, இல்லை என்றால் தனக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாளரிடம் ஒப்படைத்து அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டுவது என்ற முடிவுக்கு அமெரிக்கா வந்து, அமெரிக்காவினுடைய ஆட்சியாளரான ட்ரம்ப் காலத்தில் அது அட்வான்ஸ் லெவலில் போய் இன்றைக்கி ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியை அவர் குடும்பத்தோடு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு இஸ்ரேலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா. இஸ்ரேலை ஒரு பேஸாக மேற்குலக நாடுகள், அதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸை, அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தனது கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு ஆன முயற்சியாக இப்போ ஒட்டுமொத்த யுஏஇ, அதாவது வளைகுடா நாடுகள், சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகள்லாம் அமெரிக்காவின் கீழே யுஎஸ் ஏர்பேஸை உருவாக்குவதற்கு ஒப்புக்கொண்டு அமெரிக்காவின் அடிமைகளாக மாறிவிட்டார்கள். ஆனால் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரே நாடு ஈரான் மட்டும்தான். கடந்த முறை நடந்த போரில் ஈரான் தகர்த்தெறிந்து இஸ்ரேலை கடைசியாக அழிவு நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. இனிமேல் விட்டால் இஸ்ரேலை தரைமட்டமாக்கி விடுவார்கள் என்ற பயம் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் தொற்றிக்கொண்டது.